ஒரு தேசத்தின் வளங்களில் ஆகச்சிறந்த வளம் அந்த நாட்டின் அறிவு வளமாக தான் இருக்க முடியும். அறிவற்ற சமூகம் மூடர் கூட்டமாக போயிடும். உலகம் முழுமைக்கும் இருக்கிற நிலைப்பாடு ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது. அப்போ அறிவு கருவறையாக இருக்க வேண்டிய வகுப்பறைகள் வர்த்தகரையாக மாறி இருக்கிறது இன்றைய சூழலில் காலக்கூடும். இப்போ இந்த அறிவை வளர்க்கும் கல்வி மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக இருக்கு. இதை மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். கல்வி என்பது மானுட உரிமை. இதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியாக சமமாக தரமாக கல்வியை கொடுக்கணும். தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிற மாணவர்களின் எண்ணிக்கை பெருக காரணம் என்ன? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட வலிமைமிக்க இந்த அரசால் தர முடியாத கல்வியை ஒரு முதலாளி தந்து விடுவாரா? ஒரு தனி முதலாளியால் முடிகிறதை வலிமைமிக்க அரசால் முடியாதா? இந்த கேள்வி அரசு அப்போ முதலாளிகிட்ட தோற்குதா? இங்கே போகிற கூட்டம் இங்கே திரும்பணும். அதுக்கு ஒரே வழி இதைவிட பன்மடங்கு தரத்தை உயர்த்தணும். அரசு அதிகாரிகள், அமைச்சுகள், முதலமைச்சர், மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற எவர் பிள்ளையாக இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கின்ற சட்டம் கொண்டு வரும்போது இந்த தரம் தானாக உயரும். இனி ஓ மகன் ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த தமிழ்நாட்டை பாரு அப்படின்னு எப்படி சொல்லணும்? அமெரிக்காவில் சொல்ல வைக்கணும், சீனாவில் சொல்ல வைக்கணும், சிங்கப்பூர்ல இருந்து பேசணும். தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வரணும். ஏன்? உலக தரத்தை தாண்டிய தரத்திற்கு கல்வியை ஒரு தமிழ் மகன் தன் தாய் நிலத்தில் கொடுத்தான்னு வரலாறு வரணும். மாத்திரம் தலைகளை மாத்திரம். நம்முடைய கோட்பாடு கல்வி என்பது சுமை அல்ல சுகம் என்று இருக்கணும். பிள்ளைகளுக்கு அது இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னென்னா, இந்த பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைங்க கூட இங்கே படிக்கிறது இல்லை, தனியார் பள்ளிக்கு தான் போகுது. குழந்தைகள் உயிர் வாழ்வதற்கான முன்னேறுவதற்கான சம வாய்ப்புகளை ஒழித்து கட்டிய கல்வி அமைப்பு மக்களாட்சி நெறிகளுக்கு எதிரானது. அந்தந்த சிற்றூர்களில் கொடுக்க முடியல, அந்தந்த வாழ்விடங்களில் கொடுக்க முடியலனாலும் 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெருநகரை தேர்வு செஞ்சு இந்த அரும்பு மொட்டு மலர் வகுப்புகளை வச்சு நம்ம கூட்டு பள்ளியாக வச்சிடறோம். நம்ம இடத்துல பண்ணை இருக்கிறனால நோ உப்மா கம்பெனி, மதிய உணவு அந்த இதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட வேளாண் பண்ணை இருக்குது. பால் முட்டை அருந்தாத பிள்ளைகளுக்கு ஊட்டமாக சாறுகள், பழச்சாறுகள், கூழ், கேழ்வரகு, சாமை, திணை, கஞ்சிகள். நம்முடைய கல்வி முறை மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடக்கூடாது. கவிதையாகத்தான் குழந்தைகள் வருகிறார்கள், நாம் தான் அதை வாக்கியமாக மாற்றி விடுகிறோம். பிள்ளைகளின் இதயத்தை விட மூளை தான் முக்கியமான உறுப்பாக நமக்கு தெரிகிறது. நம்ம அரசு எப்படி சொல்லுது? பசுஞ்சோலை பள்ளிகளாக எடுத்துருது. அதுக்குள்ளே விளையாட்டு தடல் இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது, எல்லா விதமான விளையாட்டும் இருக்குது, அங்கே பூக்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. 1ஆவதுலேருந்து நம்முடைய பாரம்பரிய வீரக்கலைகள் கராத்தே, குங்ஃபு, ஜூட்டோ, தேக்கோண்டோ, என்னென்ன வீரக்கலைகள் இருக்கோ அவ்வளவும் கற்றுக் கொடுக்கப்படும். அதில் கல்வி மானிட உரிமை போல கல்வி மாநில உரிமை. பிற கட்சிகள் இலவச அறிவிப்புகளை அறிவித்து உங்களை ஏமாற்றி உங்கள் வாக்குகளை எளிதாக வாங்குகின்றன. ஆனால் சீமானோ உங்கள் வாக்குகளை பெறுவதற்கே இவ்வளவு உழைக்கிறார். நீங்கள் வாக்களித்து அவர் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்காக எவ்வளவு உழைப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நமது சின்னம் விவசாயி.